கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம இந்த அதிகாரம், அதாவது யாத்திராகமம் 5வது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அதில் தேவன் மோசேக்கிட்டேயும் ஆரோன்கிட்டேயும் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் அவங்க தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் பண்டிகை கொண்டாடும்படி கூப்பிடுறதா சொல்லி பார்வோன்கிட்ட கேட்க சொல்கிறாரு. ஆனால் பார்வோன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்குறதுக்கு அவர் யார், நான் அவரை அறியலை, அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களையும் நான் போக விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பார்வோனுக்கு தேவன் யாருன்னு தெரியாது தான், ஆனால் கூப்பிட வந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் யாருன்னு நல்லாவே தெரியும். அப்போது பார்வோன் என்ன பண்ணியிருக்கணும், அதை தெரிஞ்சுக்குவாது முயற்சி பண்ணியிருக்கணும். அதை முயற்சி பண்ணலை. ஏன் அப்படின்னா, பார்வோனை பொறுத்த வரைக்கும் அன்னைய தேதிக்கு அவன் தான் அந்த நாட்டுக்கு மன்னன். எகிப்தில் பார்வோனுக்கு தான் ஃபஸ்ட்டு அதிகாரம். அந்த மாதிரி தான் அந்த நாட்டில் எல்லாருமே அப்போது இருந்தாங்க. அப்போ நமக்கு மிஞ்சி என்ன நடந்துட போகுதுங்கிறது பார்வோனோட மனசு. இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம், பல இடங்களில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு மிஞ்சி தான் எதுவும், நம்ம நினச்சாதான் இது நடக்கும், நம்ம நினைக்கலைன்னா இது நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துருந்தோம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் மேலே. அவருக்கு மிஞ்சி நம்ம இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம உணர மறுக்கிறோம். இதில் பார்வோன் என்ன நினச்சிக்கிறாரு, அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 5வது வசனம் பாருங்கள். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். ஏன் அப்படின்னா, அவன் நினச்சிக்கிறான் இவங்க எல்லாரும் சும்மா இருக்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த 7வது வசனம் பாருங்கள். செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அதிலே இன்னொன்று அடுத்த வசனம் பாருங்கள். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அப்போது அவர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மக்கள் சோம்பேறித்தனத்தில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதை புரிஞ்சிக்கல, தேவன் தான் அவங்கள அழைக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்கல.